ராக்கெட் ப்ரொபல்ஷன் இதில் என்ன பெருசாக இருக்குது? ராக்கெட்டை பற்ற வைக்கிறாங்க, அது நேராக கிளம்பி ஸ்பேஸுக்கு போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. ராக்கெட்டில் ஒரு சின்ன டெக்னிக்கல் ஃபால்ட்னா கூட 100 கோடி ரூபா ஸ்வாஹா. 100 கோடி ரூபான்னு இல்லை, சும்மா ஒரு குத்து மதிப்பாக சொன்னேன். இதில் ஒரு மேஜர் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா மாஸ். மாஸ்னா அந்த மாஸ் இல்லைங்க. மாஸ் ஏன் ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பூமி அதை சுற்றி இருக்கிற ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் எல்லாத்தையும் 9.8 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபோர்ஸில் அதை நோக்கி அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த பூமியை விட்டு வெளியே போகணும் அப்படின்னா இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட அதிக ஃபோர்ஸ் கொடுத்தா தான் ஸ்பேஸுக்கு போக முடியும். இதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ராக்கெட்டில் மோஸ்ட் ஆஃப் ஃபியூவல் தான் இருக்கும். அந்த ஃபியூவலுக்கு அதிக மாஸ் இருக்கும். அந்த மாஸை ஸ்பேஸுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இன்னும் அதிக ஃபியூவல் தேவைப்படும். ஃபியூவல் அதிகப்படுத்தினா மாஸ் அதிகமாகும். அந்த மாஸை ஸ்பேஸுக்கு எடுத்துகிட்டு போக இன்னும் அதிக ஃபியூவல் தேவைப்படும். இது இந்த மாதிரி ஒரு லூப் மாதிரி போய்கிட்டே இருக்கும். இதை சரி பண்ணுறதுக்கு தான் ஸ்டேஜஸை கண்டுபிடிச்சாங்க. ஸ்டேஜஸ்னால் வடிவேல் மாதிரி ஏறி நின்று காமெடி பண்ணுறதுக்கு இல்லை. ஒரு ராக்கெட் லான்ச் ஆகிற வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா ராக்கெட் மேலே போக போக அதில் இருக்க பார்ட்ஸ்லாம் கலண்டு விழுந்துடும். இதை ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா ராக்கெட்டில் இருக்க மாஸை குறைக்கிறதுக்காக. இப்போது உங்ககிட்ட ஒரு முழு சாக் பீஸ் இருக்குது. அதை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மேலே தூக்கி போடுறீங்க. அந்த சாக் பீஸ் ஒரு குறிப்பிட்ட ஹைட் போயிட்டு திருப்பியும் கீழேயே வந்துடும். இப்போது உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட பார்ட் மட்டும் இன்னும் மேலே போகணும் அப்படின்னா அந்த சாக் பீஸ் மேலே போயிட்டு இருக்க பாதி வழியிலேயே இந்த எக்ஸ்ட்ரா பீஸை கீழே விழுகிற மாதிரி செஞ்சிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற மாஸ் ரெடியூஸ் ஆகும். ஆனால் நம்ம கொடுத்த ஃபோர்ஸ் அந்த சின்ன பீஸில் அப்படியே இருக்கும். ஸோ அந்த சின்ன பீஸ் மட்டும் இன்னும் மேலே போகும். இதே கான்செப்ட் தான் ராக்கெட்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. தேவையான பேலோட மட்டும் ஸ்பேஸுக்கு அனுப்பிட்டு அந்த ப்ரொப்பலன் டேங்க் கடலில் விழுந்துடும். இவ்வளோ தூரம் பொறுத்திருந்து வீடியோ பார்த்துருக்கீங்க, அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகலாமே. பண்ண மாட்டீங்கன்னு தெரியும், பரவாயில்ல.